நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, நாங்க போகும்போது ரத்த வெள்ளத்துல அவர் செத்து கிடந்தாரு. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம்தான். அவன் என் அம்மாவை கஷ்டப்படுத்தினதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவனுக்கு அது தேவைதான். நான் குளிச்சுட்டு வரேன், தலை வலிக்குது, உடம்பு ரொம்ப சூடான மாதிரி இருக்கு. நீ எதுக்காக இந்த நேரத்துல இங்க இருந்து வந்த? எங்கேயும் போகாதன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போகணும். அது இந்த ரூம்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவை பத்தி நினைச்சப்போ போய் பார்க்கணும்னு தோணுச்சு. எப்படியாவது இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவை பார்த்துடணும்னு நினைச்சேன். நீ சொன்ன மாதிரி கதவு மேல இருக்க சாவி எடுத்தேன். ஆனா எப்படி நான் ஹாஸ்பிட்டல் போனேனே எனக்கு ஞாபகமே இல்லை. ஹாஸ்பிட்டல் இருக்கிறது குமார் ரோட் தானே, எதுக்கு நந்தா ரோட்ல ஓடிட்டு இருந்த? அது ஹாஸ்பிட்டல் போனப்போ ஃபுல்லா போலீஸ். அங்க போலீஸ் யார் கண்ணிலே படாம அங்கிருந்து எங்க ஓடணும்னு தெரியாம கிடைச்ச வழியில ஓட ஆரம்பிச்சேன். என்னாச்சு? பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஜூலி, 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 என்ன? கதவு தோற. ஏய், நான் சோப்பு போட்டுட்டு இருக்கேன். கீழே போலீஸ் வந்திருக்காங்க. நான் மேடம் கிட்ட சொல்றேன் சார். யாரு? நான் தான் கமிஷனர் கர்த்தா. சார், நாம பரிச்சயம் ஆனதுனால அடிக்கடி பார்க்கணும்னு தோணுச்சு. கர்த்தா சார், ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னு கூப்பிட்டீங்க? என்ன மன்னிச்சிருங்க, ஃபாதர் பிரின்சிபல் இன்னும் வரல. ஃபாதர் வந்த பிறகு பாத்துக்கலாம். ஃபாதரே இல்ல, இவங்கள பார்க்க தான் நான் வந்தேன். லேடிஸ் வாஷ்ரூம்ல சரக்கு வாசனை வருது. நான் போய் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். பயங்கர தைரியமான காலேஜ் சேர்மன் இப்படி வேர்த்து விறுவிறுக்க நிக்க காரணம் என்ன? என்னாச்சு? ரமேஷ பத்தி எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நாங்க தான் சொல்லிட்டோம்ல சார். ரமேஷ பத்தி தெரிஞ்சுக்க வரல, மினிஸ்டர் நடேசனோட மரணத்தை பத்தி. கடவுளே, நடேசன் இறந்துட்டாரா? இறக்கல, கொன்னுட்டாங்க. யாரு சார் கொன்னது? நான் பார்க்கலையே. கொன்னவங்களும் என்கிட்ட வந்து சொல்லலையே. உங்ககிட்ட சொன்னாங்களா? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். தெரியாது? ஆஹா, இல்ல. துர்கா சார், ஹமீத், இந்த ஆள தெரியுமா? அது இல்ல, இந்த ஆள தெரியுமான்னு. இல்ல சார். நீங்க சொன்ன 2 பேர்ல இவங்க ஒருத்தங்களா? ஆமாங்க, இவங்க பேரு தாங்க சோஃபியா கிராஃப். அமீத், வேலையத்தை கூட்டிட்டு போ. எஸ் சார். இப்போ சானியா மிஸ்ஸா எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எங்க இருக்கான்னு சொல்லு. உண்மையை சொல்லணும்னா குளிக்கிறாளா இல்ல குளிக்கிற மாதிரி நடிக்கிறாளா? பயன்படுத்தின வண்டி ஸ்கூட்டி பெப். அங்க போனீங்க, செய்ய வேண்டியதை சீக்கிரமா செஞ்சீங்க, அங்கிருந்து பறந்து போயிட்டீங்க. இல்ல சார், நாங்க அங்க போகும்போதே மினிஸ்டர் ரத்த வெள்ளத்துல இறந்துதான் கிடந்தாரு. அப்ப அங்க போயிருந்தீங்க. துர்கா சார், சானியா மிஸ்ஸோட பாத்ரூம் கொஞ்சம் தர. ஏமா, கதவை தர. ஓபன் த டோர். தர்வாசா கோலோ. வேற பாஷையில வேண்டாம், தமிழ்ல சொன்னா போதும். கதவை திறக்க சொல்லி சொன்னேன். தர. லேகா, யார் அது? கமிஷனர் கர்த்தா சார் தான். நீ கதவை தர. ஐயோ, நான் குளிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா குளிச்சேன்னா சளி பிடிக்கும். சீக்கிரமா தரமா. சார் சொல்றது கேக்கலையா? கதவை தர. தரேன்னு சொல்றேன்ல. தர. கதவு மூட சொல்லுங்க சார். குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குளிக்காம இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் கிட்ட இப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன நடவடிக்கை எடுக்கிறதுனே தெரியலையே. என்ன சிரிக்கிற? டிபார்ட்மெண்டோட கௌரவத்தை யோசிச்சு பாரு. ஐயோ சார், நான் அது தெரியாம. என் லைஃப்லயே இதுதான் முதல் தடவை. அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு முதல்ல வெளியில வர சொல்லு. எஸ் சார். லேக்கா, நீ வாமா. ஏமா, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில வா. நான் வெளியில வெயிட் பண்றேன்.
நீங்க எதுக்கு அந்த நேரத்துல மினிஸ்டர் பார்க்க போனீங்க? ரமேஷ் போலீஸ் கிட்ட மாட்டினா பாடி கூட கிடைக்காதுன்னு ஸ்டீஃபன் என்கிட்ட சொன்னப்போ நாங்க ரொம்பவே பயந்துட்டோம். ஸ்டீஃபன் சொல்றது லெவல் குரூப்போட லீடர் தானே? ஆமா சார், அவன் தான் நாங்க ரமேஷை மறைச்சு வச்சிருக்கோம்னு போய் சொல்லி அனுப்பியிருக்கான். ரமேஷை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா சார்? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ரமேஷ் ரமேஷ் பயப்படாத, அவங்க வெளியே போயிட்டாங்க. ஏய் இங்க பாரு, என் உயிரை கொடுத்தாச்சு உன்னை நான் காப்பாத்துவேன். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், சத்தியம். அப்ப டைம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 8:09 இருக்கும் சார். அப்படி சொன்னா எப்படி? ஒன்னு 8 இல்லனா 9. சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு சொல்லுங்க. நீ தப்பா பதில் சொன்னேன்னா உன்னை கொலைகாரி ஆக்கிடும். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல சார். இன்னைக்கு இந்த ராத்திரியில நடந்த சம்பவம் கொஞ்ச நேரத்துல உனக்கு மறந்து போயிடுச்சுன்னு சொன்னா நான் அதை நம்பிட்டு உன்னை விட்டுட்டணுமா என்ன? சார் லேக்கா நீ வெளியில இரு. சரி சார். நான் கூப்பிடுறேன். ஜூலி நீ உட்காரு. வாமா. குளிக்கும் போது கதவை திறக்க சொன்னா அதுக்காக நீ இப்படியா பண்ணுவ? அதுவும் பேச்சலரான ஏன் முன்னாடி? சாரி சார், சடனா என்ன பண்ணணும்னு தெரியாம நான் பயந்துட்டேன். எதுக்காக பயந்த? அது சொல்லு. சொல்றேன் சார். பயப்பட வேணாம். நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா அது போதும். பயப்படாத. இப்படி மாத்தி மாத்தி கொஸ்டின் கேக்குறது எங்களோட வழக்கம் தான். 2 பேரும் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமா சார். எதுவும் பொய் இல்லையே? எக்ஸ்கியூஸ் மீ சார், பிரின்சிபல் ஃபாதர் பெரிய ஃபாதரை பார்க்க போய் ரொம்ப நேரம் ஆகுது. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது விசாரிக்கணும்னா நாளைக்கு பாத்துக்கலாம் இல்ல சார்? அத முடிவு பண்ண நீங்க யாரு? இவளை கஸ்டடியில் எடுக்க தானே நான் வந்திருக்கேன். ஃபாதர் பிரின்சிபல் வந்தோன்னு நீங்க எங்க வேணாலும் கூட்டு போங்க. அதுவும் இந்த ராத்திரியில. இது ஹாஸ்டலோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டோம் சார். ஓகே, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு இவங்களை கூட்டிக்கிட்டு வரணும். ஜெர்மன்ஷிப்புக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல? துர்கா கமான். இந்த ஆங்கிள் ஒண்ணு வந்து எடு. காலையவே போஸ்ட்மார்ட்டத்தை கொண்டு வர சொல்லி மினிஸ்டரோட சொந்தக்காரங்க சும்மா போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுக்கு வெளியில பொதுமக்களும் கட்சி ஆளுங்களும் கூடி இருக்காங்க. சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கையா? அது எப்படி சார்? டே லைட்ல தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சட்டம். என்னையா பெரிய சட்டம்? செத்தது சாதாரண ஆள் இல்ல, ஹோம் மினிஸ்டர். தப்பா ஏதாவது நடந்தா பதில் சொல்ல வேண்டியது நான் தான். டிஜிபி இன்னும் டெல்லியில இருந்து இங்க வரல. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு சார். அப்ப பாடி எடுக்க சொல்லு சார். அட கடவுளே, என்ன நிலைமை இது? சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் கூட நிம்மதியா இருக்க முடியல. அப்ப காலேஜ் வச்சிருக்கிற ஏன் நிலைமை எப்படி? எனக்கு தலை சுத்துற மாதிரியே இருக்கு. என்ன சொல்ற? டென்ஷனா இருக்குன்னு காலையில 2 ரவுண்ட் போட்டியா? ஐயோ, போலீஸ்காரங்களுக்கு சந்தேகப்படுறதுக்கு இது ஒரு காரணமே போதும். வா. வீட்டுக்கு முன்னாடி எக்கச்சக்க போலீஸ். நம்ம ஆளுங்கெல்லாம் நிக்கவே விட மாட்டாங்க சார். பாடியை ஒரு வாட்டி உள்ள வந்து நாங்க பார்க்கலாமா? நோ, இப்ப யாரையும் பாடியை பார்க்க விட மாட்டோம். பாடி வெளில வந்தாலும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுவோம். சார் போன் வந்தாலும் கொண்டு வராதன்னு சொன்னல. லண்டன்ல இருந்து நடேசன் சார் தம்பி. அதை முன்னே சொல்ல வேண்டியதானே? தினேசனா புறப்பட்டீங்கல்ல? ஐயோ, இந்த நிலைமையில பாடியை ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் டவுன் ஹாலில் கொண்டு போய் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற நடைமுறையெல்லாம் நடக்கும். ஆமாம்மா, எல்லாருக்குமே சொல்லியாச்சு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அரசியல்ல நிறைய எதிரிங்க இருப்பாங்க. அப்புறம் அந்த காலேஜில் நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஒன்றும் உறுதியா சொல்ல முடியாது. சரி சரி. அங்க ஏதோ பிரச்சனை நடக்கிறனால தினேஷால வர முடியாதான். விக்னேஸ்வரா, அந்த ஆள் என்னையா நாய் மாதிரி தரைய மோந்து பாத்துட்டு இருக்காரு? போலீஸ் நாயோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. மேல அதிகாரி இல்லையா சார்? இந்த ஆயில் பட்டிருக்கிற மண்ணெடுங்க. யோ கமிஷனரு, நீ இங்க குனிஞ்சு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? மண்ணெண்ணையும் பெட்ரோலியம் வச்சு ஓடுற ஒரு ஆட்டோ ரிக்ஷா நேத்து இங்க வந்திருக்கு. மண்ணெண்ணெயில ஓடுதா தேங்காய் எண்ணெயில ஓடுதாங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஆட்டோல வந்தவ யாருன்னு கண்டுபிடிங்க. நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு சார். நடேசன் சாரோட சமயக்காரன் ஆறுமுகம் வீட்டுக்கு போயிருந்தோம். அவன் நேத்து ராத்திரி போனவன் இன்னும் வீட்டுக்கே வரலையா சார்? நடேசன் சாருக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? எதிரின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி சொல்லணும்னா எங்க கட்சியிலே ஒரு ஆள் இருக்கான். அது யாரு? லீடர் கேஆர்.
வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன மேரி ஃபைஸ், ஹாஸ்டலில் இருக்கிற டிசிப்ளின்லாம் போயிடுச்சா? ஆ, பிரின்சிபல் ஃபாதர் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன ஃபாதர் இதெல்லாம்? ஐயா, உங்களோட பேத்திங்கிறதுனால நான் கொஞ்சம் சுதந்திரம் கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் பிரச்சனை. 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதுன்னு தாத்தா சொன்னேன்லம்மா. ராத்திரி நேரத்தில் நடேசனை பார்க்க கெஸ்ட் ஹவுஸுக்கு என்ன தைரியத்தில் வந்தீங்க? அவன் இறந்து போயிருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவன் நல்லா தெரியும்ல உங்களுக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இப்படிப்பட்ட இடத்துக்கு பொண்ணுங்களை விசாரிக்க கூப்பிடணுமா? சந்தேகத்துக்கு உரியவங்களை விசாரணை பண்ண வேண்டியது போலீஸோட டியூட்டி தானே. ஒருவேளை இவங்களே குற்றவாளியா இருந்தா, ஒருவேளை முக்கிய சாட்சியா இருந்தா, இருந்தாலும் கொஸ்டின் பண்ணாம இருக்க முடியாதுல்ல சார். லேகாவோட அம்மா அப்பா எப்பவோ இறந்துட்டாங்க. ஜூலியோட அப்பா அம்மாவும் வெளிநாட்டுல இருக்காங்க. பிரச்சனை வேணாம். நான் இவங்களை கஸ்டடியில எடுக்கல. ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு விட்டுடுவேன். கமான் வாங்க போங்க. நடேசன் சார நீங்க தான் அரசியல் கூட்டு வந்தீங்க, உங்களோட கருத்து என்ன? அவர் என் கையை பிடிச்சிட்டு தான் அரசியலுக்கே வந்தார். என்னதான் என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் அரசியலில் இந்த மாதிரி நல்ல குணம் இருக்கிறவங்க ரொம்பவே கம்மி. எனக்கு என் மகனே இறந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். என் பையனை கடைசி எங்கதான் பார்த்தேன்? அவன் எங்க போனா? அவன் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்னடா அம்மா சென்டிமெண்ட்ல கலக்கிக்கிட்டு இருக்காங்க?